வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சோலாப்பூர்ங்கிற மாவட்டத்தில் மார்ஷ்ன்ற சட்டமன்ற தொகுதிக்குள்ளே மார்க்கவாடிங்கிற ஒரு கிராமம், பர்டிகுலராக அந்த கிராமத்தில் ஒரு 2000 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த லோக்கலில் இருக்கிற அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு வேட்பாளருக்கு சார்பாக இருக்காங்கிறது வெளிப்படை தெரிஞ்ச விஷயம். சாதி சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அடிச்சதுல மெஜாரிட்டியான வாக்கு பிஜேபி கேண்டிடேட் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ அவங்க கிளப்பியிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, தனிப்பட்ட முறையில் நாங்களே தேர்தல் நடத்த விரும்புகிறோம், அதனால் தாசில்தார் வந்து எங்களுக்கான தேர்தல் நடத்தட்டும் அப்படின்ற ஒரு போர்க்கொடி அவங்க உயர்த்திருக்காங்க. அது பேலட் பேப்பரில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் வந்து போலீஸோட ஃபோர்ஸ் அங்கே போட்டு அங்கே அந்த விஷயத்தை முடக்கியிருக்காங்க. ஒரு சீரியஸான இஷ்யூ, பெரிய அளவில் எந்த மீடியம் அதை டிஸ்கஸ் பண்ணல. இந்தோ ஆங்கில செய்தியாளர் மட்டும் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு இந்த விஷயம். இது எப்படி பார்க்க? அதாவது 2 விஷயம் அதில் பார்க்கணும். ஒன்று வந்து அவர்கள் வந்து தாங்கள் வாக்களித்ததில் வந்து பெரும்பாலானவர்கள் 2000 பேரில் வந்து கிட்டத்தட்ட 1000 சொச்சம் பேருக்கு 1050 1900 பேர் வரைக்கும் என்னமோ வந்து 1800 பேர் வரைக்குமோ என்னமோ வந்து என்சிபி கேண்டிடேட்டுக்கு சரத்பவார் கட்சிக்கு தான் வாக்களிச்சோன்றாங்க. ஒரு 120 ஓட்டு என்னமோ தான் பிஜேபிக்கு போட்டோன்றாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து தலைகீழ வந்திருக்குது, பிஜேபி அங்கே ஜெயிச்சிருக்குது. இது வந்து அவங்க இவிஎம்மை சந்தேகப்படுறாங்க. இதுக்கு ஆப்ஷன் அவங்க இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, அவங்க நாங்களாகவே பேலட் வச்சு தேர்தல் நடத்துவோம், தாசில்தார் நடத்துன்றாங்க. தாசில்தார்லாம் தேர்தல் நடத்த முடியாது. தேர்தல் நடத்துறது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஜனாதிபதியாக நினச்சாலும், மோடி நினச்சா கூட தேர்தல் நடத்த முடியாது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நினச்சா கூட தேர்தல் நடத்த முடியாது. தேர்தல் யார் நடத்தணும்னா தேர்தல் கமிஷன் தான் நடத்தும். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்களுக்குள்ளே நடத்திக்கிறோம், தாசில்தார் வந்து நடத்தணும், பேலட் பேப்பரை நடத்தணுன்றது சட்டப்படி அது இடமே கிடையாது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன்? ஒரே ஆப்ஷன்னா எலெக்ஷன் பெட்டிஷன். எலெக்ஷனில் முடிவில் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டில் சந்தேகம் வந்துச்சுன்னா எலெக்ஷன் பெட்டிஷன் அதுக்கு பேர். அதுக்கு ஒரு கால வரையறை இருக்குது. ரிசல்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அல்லது 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எலெக்ஷன் 6 வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்து 6 வாரத்துக்குள்ளே நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இது அதுக்குள்ளே நீங்கள் ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் பெட்டிஷனை போட்டுருங்க. போட்ட பிறகு அது வந்து பல வருடங்கள் நடக்கும். இப்போ 2009 ப. சிதம்பரம் நம்ம இதில் வந்து சிவகங்கையில் கண்ணப்பனை அப்போ அதிமுகவில் இருந்தார், இப்போ திமுக மந்திரியாக இருக்கார். அவர் வந்து சிதம்பரத்தோட வெற்றி செல்லாதுன்னு கண்ணப்பன் வந்து இந்த மாதிரி நிறைய ஆதாரங்களோடு சொன்னார். அப்போ நீ போய் கோர்ட்டுக்கு போன்ட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 12 வருஷம் நடந்து அந்த கேஸில் அவர் தோத்தார். எலெக்ஷன் பெட்டிஷன் எப்பயுமே சாதாரணமாக தோல்வியில் தான் முடியும். இந்திரா காந்தி நடந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஜெயிக்கிறது. ஒரே ஆப்ஷன் தான் அசம்பிளி, பார்லிமெண்ட், இது 2 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு, அதில் முறைகேடு நடந்திருக்கு. அது எந்த முறைகேடாக வேணால் இருக்கலாம். இப்போ இந்திரா காந்திக்கு ஜீப்பை தவறாக பயன்படுத்தினாங்கன்றது, கள்ள ஓட்டு போட்டாங்கன்றது, அல்லது இது ரொம்ப ரேர் கேஸ், வினோதமான கேஸ் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இவிஎம் வேறு மாதிரி காட்டுது. காங்கிரஸோ இல்லை சம்மந்தப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் சொல்லும் பொழுது வந்து நீங்கள் வந்து இதில் இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவிஎம்மாக அவங்க சந்தேகப்படுறாங்க. நான் இப்படி வச்சு கேட்குறேன் அவங்கள. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஆப்ஷனை சொல்கிறேன். பேலட்டில் தான் இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேலட்டில் எலெக்ஷன் நடக்குது. பேலட்டில் எலெக்ஷன் நடந்தப்போ இதே மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. அப்போ வந்து இவங்க என்ன கேட்பாங்க? பேலட்டை மறுபடியும் என்னன்னு கேட்பாங்களா, இல்லை எனக்கு பேலட் எடுத்து காமின்னு கேட்பாங்களா? இப்போ வசதியாக இவிஎம் மேலே குற்றம் சுமத்த முடியுது. ஓகே, இன்கேஸ் பேலட்டில் நடக்குது, வாக்கு சீட்டில் இதே பிரச்சனை வாக்கு சீட்டில் வருது. இந்த மக்களோட கோரிக்கை வந்து, நீங்கள் மறுவாக்கு பதிவுன்னு கேட்பியா, மறு எண்ணிக்கைன்னு கேட்பியா, இல்லை எனக்கு தூக்கி காமின்னு கேட்பியா? ஏன்னா இவிஎம்மில் நினச்சா கூட காமிக்க முடியாது, அதுலையாவது காமிக்கலாம், அதுவும் முடியாது. 3வது, நீங்கள் வந்து அப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை நடத்துன்னு கேட்பீங்க. இவிஎம்மில் விவிபேட்டை செக் பண்ணி பார்க்கலாமா சார்? அதுதாங்க அவன் மாட்டேன். இப்போ அது முடிஞ்சு போச்சு இல்லை? ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கவுண்டிங்கில் வந்து யார் ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ ஒரு சங்கமோ வந்து நான் வந்து இதை விரும்பலை, எனக்கு இந்த தேர்தலில் உடன்பாடு இல்லைன்ட்டான்னா, உனக்கு ஒரே ஆப்ஷன் தான், கோர்ட்டுக்கு போதான். நீ தனியாக வந்து தாசில்தாரை கூட்டின்னு வந்து பேலட்டை வச்சு நடத்தி, சரி பேலட்டை வச்சு நடத்தி நீ என்ன பண்ண போகிற? அவன் ஏற்கனவே ஜெயிச்சவன். இதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமாக அந்த கேண்டிடேட் சொல்கிறார். கேண்டிடேட் ஏற்கனவே ஜெயிச்சிட்டான். எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ வந்து இது என்னன்னா, இத்தனை பேர் தோத்துது, 10 பேர் ஜெயிச்சான்ல என்சிபியில், அதில் 10 பேரில் அவரு ஒருத்தர். இப்போ அவரோட விஷயம், இதனால இந்த முடிவும் மாற போகிறது இல்லை. ஆனால் எப்படி முறைகேடு நடந்திருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க போகிறேன். மக்கள் பெரும்பாலும் நினைச்ச வாக்குகள் எப்படி வந்து திசை மாறி இருக்கு, அது புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு அதுக்கு வந்து நீ வந்து முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வார்டில் போய்
நீங்கள் வந்து இதுக்கு பேர் மாக் ட்ரில்லுன்னுவாங்க, மாதிரி வாக்குப்பதிவு. இதை நடத்துறதுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, சட்டப்படி அதிகாரம் கிடையாது. இது எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் படி தப்பு இது. அதனால தான் அவன் கேஸை போட்டிருக்கான். இது ரொம்ப வினோதமான கேஸ் இது. முதல்ல அவன் இதை வந்து தோத்த கேண்டிடேட் கேட்கல, ஜெயிச்ச கேண்டிடேட் கேட்குறான் மார்ஜினை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தாசில்தாரை வச்சு நாங்கள் மாக் ட்ரில், அதாவது வந்து மாக் போல் நடத்துவோம், மாதிரி நடத்துவோன்றாங்க. மாதிரி நடத்துறதுக்கு உனக்கு இன்றைக்கி அதிகாரம் கிடையாது. அதனால தான் அவன் கர்ஃப்யூ போட்டிருக்கான், ஊரடங்கு போட்டிருக்கான். ஊரடங்கு போட்டிருக்கான்னா அதோட அர்த்தம் வந்து இது சீரியஸான இஷ்யூ. உனக்கு நாளைக்கு எல்லாரும் இப்படி கிளம்பிடுவான். அது இங்கே இவங்களுக்கு ஆப்ஷன் எலெக்ஷன் பை வே ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன். அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. எலெக்ஷன் பெட்டிஷனில் இந்த தொகுதியில் இவன் எதனா தில்லுமுள்ளு பண்ணி அது வெளியில் வந்து இவன் எலெக்ஷன் செல்லாதுன்ட்டான்னா இவன் கோர்ட்டுக்கு போகாமையா இதுக்கு போகிறான்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, எலெக்ஷன் பெட்டிஷன் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். நீ இவ்வளோ தூரம் கேட்குறவன் எனக்கு மார்ஜின் குறைஞ்சிருச்சு அதனால் இது பண்ணணும் நீ போனீங்கன்னா உனக்கு என்ன ஆப்ஷனு? ஒன்று ரீகவுண்டிங்கு, இல்லை போலிங். ரீபோலிங் எவனாவது கேட்பானா? அது எவ்வளோ ரிஸ்கி ஒன்று. அது அவங்க கவர்மெண்ட் அங்கே இருக்குது. ஓகே, இவன் இவன் ரொம்ப வீக் விக்கெட்டில் இருக்கான் அந்த என்சிபி கேண்டிடேட். இல்லை சார், 13,000 வாக்குகளும் வித்தியாசம் இருக்குது. அதான்ப்பா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஆப்ஷன் ஏன் நீ கோர்ட்டுக்கு போகலன்ற. இவன் ஏன் கோர்ட்டுக்கு போகலன்னா, கோர்ட்டுக்கு போனால் நீ என்ன ப்ரேயர் வைப்ப? வழக்கமாக கோர்ட்டுக்கு போனால் ரீஎலெக்ஷன் ஒன்று, இல்லை ரீகவுண்டிங். ஓகே, நீ வந்து ரீகவுண்டிங்னு வச்சு தைரியமாக நீ ரீகவுண்டிங் கேட்கலாம்ல. ரீகவுண்டிங்கில் வந்து உனக்கு சிக்கலில் வரும், நீ ஏதோ பயப்படுற. அதனால தான் நீ ரீகவுண்டிங் போகாமல் இங்கே நிற்கிற. தேர்தலே செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ரீபோலிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணவும் முடியாது. அந்த கோரிக்கையை வைக்காமல் நீ ஏன் இங்கே வர? உனக்கு ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட்டுக்கு ஜெயிச்ச கேண்டிடேட் எவனுமே எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போனதா வரலாறு எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி 1 or 2 இருக்கலாம். தோத்த கேண்டிடேட் தான் போவான். ஏன்னா அது வேறு முறைகேடுகள் வெளியில் வந்துன்னா இவன் தேர்தலே செல்லாதுன்ட்டானா அந்த சிக்கல் இருக்குது. அதனால ஜெயிச்சவங்க போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆமாங்க, ஜெயிச்சவன் தான். ஐயோ, ஒரு ஓட்டில் ஜெயிச்சவன் தான். அது ஒரு ஊர் உனக்கு போட்டா என்ன போடாட்டின்னா, அதுவும் நீ வந்து இந்த எலெக்ஷனை சேலஞ்ச் பண்ணி ஏடா கூடமா எதனா ஆகிப்போச்சுன்னா அவன் கவர்மெண்ட்டு. பை எலெக்ஷனில் எவ்வளோ கேலி கூத்தா நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு உள்ளூரில் வச்சு விளையாடின்னு இருக்கான். அவன் கரெக்டாக பிடிச்சிட்டான். சட்டப்படி நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சு உத்தவ் தாக்கரே சிஎம்மாக இருந்தால் கூட இந்த பிரச்சனையை எப்படி தான் கையாளுவாங்க? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் முடிச்ச பிறகு வந்து எனக்கு உழ வேண்டிய ஓட்டு உழலைன்னு நீ சொல்லலாம், 1000 சொல்லலாம்ப்பா. உனக்கு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் தெரியுமா? அங்கே போகிற கோர்ட்டுக்கு. ரைட், ஓகே சார். நீங்கள் வந்து அந்த எம்எல்ஏ பற்றி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அந்த மக்களுக்கு பொதுவாக ஒரு சந்தேகம், இந்த எலெக்ஷன் நடந்த முறையில் சந்தேகம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அந்த மக்களுக்கும் ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது தான். ஓகே, எம்எல்ஏக்கும் மக்களுக்கும் இந்த விஷயத்தில் வேறுபாடே கிடையாது. உங்களுக்கு தேர்தல் முடிவில் சந்தேகம், உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அன்பு, பிரச்சனைக்கான தீர்வை பற்றி நம்ம பேசுகிறோம். தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான். மோடி தொகுதியில் இது நடந்திருந்தா கூட தீர்வு ஒன்று தான், கோர்ட்டுக்கு தான் போகணும். நீ கோர்ட்டு. ஆனால் சார் நீயாவே மார்க் பேனல் இதுக்கு பேர் மார்க் போலிங்னு வாங்க, இதுக்கு பேர். நீ எப்படி நடத்துவ? அவன் வேலை அது. அதான் நான் சொன்னேன், பிரதம மந்திரி அலுவலகமோ ராஷ்டிரபதி பவனோ சுப்ரீம் கோர்ட்டாக நினச்சா கூட எலெக்ஷன் நடத்த முடியாது. எலெக்ஷன் யார் நடத்துவா? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும். ஒரு தொகுதியில் அவன் தான் நடத்துவான், நீ என்னத்தை நடத்துறது? உன் அதிகாரமே கிடையாது உனக்கு. அது புரியுதுங்களா? ஓகே, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒரு லீகல் ப்ரொசீஜர் இதுதான் இருக்குன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன். ஒன்லி ஆப்ஷன். அந்த ஒன்லி ஆப்ஷனை பல பேர் பல காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பல சங்கங்கள், ஏடிஆர் வந்து நீங்கள் பல வழக்குகள் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட வழக்குகளோட ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வந்திருக்காங்க எல்லா அது ஒரு தனி சப்ஜெக்ட். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ 1% கீழ். அதான் நம்ம சிஸ்டத்தோட கோளாறு, சிஸ்டமிக் ப்ராப்ளம். ஒன்ஸ் முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. சிஸ்டமிக் பிரச்சனைங்கிறீங்க. இப்போ சிஸ்டமிக் பிரச்சனைன்னும் போது சிஸ்டம் அதுதான் கை காட்டுறீங்க. ஆனால் அந்த சிஸ்டம் பிரச்சனைங்கிறீங்க. அப்போ மக்களுக்கு நம்ம அந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா இதே பதில் தான். மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கி இருக்குது. மக்களை அங்கே இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டர் கோர்ட்டுக்கு போகலாம். ஏடிஆர் சொன்னீங்க, நீங்கள் எதுக்கு ஏடிஆர் வரைக்கும் போகிறீங்க? ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டர் இந்த எலெக்ஷன் தப்புன்னு அவன் என்னோட வாக்கு மாறி இருக்குன்னு அவனுக்கு ஆப்ஷன் இருக்குது. அவன் நீ கோர்ட்டுக்கு போக தான் சொல்லுவான். அங்கே போனீங்கன்னா 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவெல்லாம் செத்தே போடுவானுங்க. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது இப்படி தான் டீல் பண்ணும். நீங்களே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இப்படி தான் டீல் பண்ணி. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு சிக்கல் வருதுன்னா ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது. நான் வந்து தனியாக போய் நின்றுங்கன்னு தாசில்தாரை கூப்பிட்டு பேலட் பேப்பரில் குத்துவான்னா இந்த கதையெல்லாம் நடக்காது. அங்கே வெட்டு குத்து நடக்கும். அவன் ஜெயிச்சவன் தோத்த பிஜேபிக்காரன் இருக்கான்ல, அந்த தொகுதியில் அவன் கூட வாக்கு வாங்கியிருக்கான்றது உங்கள் ப்ராப்ளம். அவன் எப்படி விடுவான்? அவன் கவர்மெண்ட்டு இதை நாளைக்கு பதவி ஏற்றுக்க போகிறாரு. அதனால் இது ஒன்றும் பெருசாக வராது. இது அமைங்கிடும், அவ்வளோதான்.
ஓவராலாக இது ஒவ்வொரு எலெக்ஷனில் ஒவ்வொரு விதமான வினோதங்கள் நடக்குது, அதில் இது ஒன்று அவ்வளோ. ஆனால் சார் அங்கொன்றும் இங்கொன்றுமா சில நம்ம சம்பவம் நடக்குது. இந்த சம்பவங்கள் வந்து தேர்தல் முறையும் போது அந்த இவிஎம் மீதும் பல நேரங்களில் சந்தேகங்களை திரும்ப திரும்ப ஏதாவது உண்டாக்கிட்டே இருக்கு. அது போன்ற விஷயங்கள்லாம் இல்லைங்க, எனக்கு அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டுங்க. நீங்கள் வந்து அது நிரூபிக்கப்படுற அளவுக்கான குற்றங்கள் இப்போ இல்லைன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்றுங்க, இனிமேல் பேலட் பேப்பருக்கு வாய்ப்பே அறவே கிடையாது. இந்த எலெக்ஷனில் 97 கோடி வாக்காளர்கள், அடுத்த தேர்தலில் 102 கோடியோ 104 கோடியோ, வரும் ஆண்டுகளில் வந்து அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு 110 கோடிக்கு மேலே போயிடும். ஐரோப்பாவோட மொத்த மக்கள் தொகையை விட கூட இது. அமெரிக்காவோட மக்கள் தொகை ஐரோப்பாவோட மக்கள் தொகையை விட கூட. 100 கோடிக்கெல்லாம் வந்து எந்த நாடுமே வந்து பேலட் பேப்பர் வச்சுலாம் நடத்த மாட்டான். அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னும் ஃபுல் ப்ரூஃப், டேம்பர் ப்ரூஃப், இன்னமும் நம்பிக்கை வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியுமே தவிர மறுபடியும் பேலட்ஸ்க்கு போகிறது ரூல்ட் அவுட். இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். தோக்கும் போதெல்லாம் அவங்க பேசுவாங்க, ஜெயிக்கும் போது பேச மாட்டாங்க, அவ்வளோதான். சரி சார், ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று இதை பற்றி ஒரு விஷயம். அதாவது இப்போ நம்ம இவிஎம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவிஎம் சார்ந்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற விஷயத்துலையும் மற்ற ஆணையர்கள் யார் நியமனம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம ரீசெண்டாக ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம். அதாவது மோடி தலைமையில், மோடி எதிர்க்கட்சி தலைவர், பிறகு வந்து அந்த மோடியினுடைய கேபினெட்டில் இருக்கிற ஒரு சீனியர் அமைச்சர், அதாவது தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட ஒரு விஷயம். அது சார்ந்த வழக்கு வரும்போது வந்து தற்போதைய தலைமை நீதிபதி இருக்கிற சஞ்சீவ் கண்ணா வந்து அதில் வந்து என்னை விடுவிச்சுக்கிறேன், இந்த வழக்கை நான் வந்து விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் அடிக்கிறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், லாஸ்ட் டைம் அவரோட அந்த அந்த பேனல் அவர் இருந்தார். ஐ திங்க் வந்து பழைய சிஸ்டம் தாங்க பெஸ்ட்டு. நிச்சயமாக வந்து பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி 3 பேர் இருக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம். அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறதும் மோடி இருக்கிறதும் ஒன்று தான். அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு முடிவு. 1:2 ஆகிடும். ஆமாம், கேடுகட்ட ஒரு முடிவை மோடி கவர்மெண்ட் எடுத்தது. பழைய மாடல் தான் பெஸ்ட்டு. பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, அந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. சஞ்சீவ் கண்ணா விலகினது ஒரு வழி இல்லை. ஏன்னா அந்த ஜட்ஜு அந்த கொடுத்த அந்த இதில் அவர் இருந்தார். அதனால் அவர் விலகிட்டார், வேறு வழி கிடையாது அவருக்கு. ஆனால் இவங்க அது பண்ணதுக்கு தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே நல்லிஃபை பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எல்லா நாம்ஸையும் காலு கீழே போட்டு மிதிக்கிற மோடி கவர்மெண்ட் இதையும் மிதிச்சிருக்கு, அவ்வளோதான். பட் இந்த வழக்கில் வந்து மனுதாரர்களான அந்த பிரசாந்த் பூஷன் போன்ற சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதை விசாரிக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் அந்த பெஞ்சில் நீங்கள் தான் இருந்தீங்க, நீங்கள் விசாரிக்கிற பிரச்சனை, அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அவர் வந்து விலகிறாரு, அது அவருடைய உரிமை. அதை யாருமே கொஸ்டின் அது எதுவும் எந்த வழக்குலேருந்து எந்த ஒரு நீதிபதி விலகினாலும் நீ ஏன் இருக்கன்னு வேணால் நம்ம ஒரு நீதிபதியை கேட்கலாம். ஓகே, நீ ஏன் விலகினு எந்த நீதிபதியும் நம்ம கேட்க முடியாது. ஓகே, அது இது வந்து அவர் அந்த பொறுப்புலேருந்து தலைமை நீதிபதி அப்படிங்கிற அந்த பொறுப்புலேருந்து நம்ம சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்குது அப்படிங்கிற இடத்துல மேபி இருக்கலாம். நான் மறுக்கல, அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்கினீங்க சார். நன்றி சார்.